அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு அல் குர்ஆனின் தமிழாக்கத்திலிருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 இருந்து அல் மாயிதா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 9. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் மகத்தான நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். வசனம் 10. மேலும் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே. வசனம் 11. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அண்மையில் செய்த பேர் உதவியை நினைத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்டிட நாடியிருந்த போது அல்லாஹ் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டு தடுத்து நிறுத்தினான். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டும். வசனம் 12-13. இஸ்ரேலின் வழித்தோன்றர்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பவராய் நியமித்திருந்தான். இன்னும் அல்லாஹ் உங்களிடம் கூறினான், திண்ணமாக அவர்களிடம் கூறினான், திண்ணமாக நான் உங்களிடம் இருக்கிறேன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காத்தை அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்தும் உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும் வந்தீராயின் திண்ணமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களை உங்களை நுழைவிப்பேன். ஆனால் இதன் பின்னரும் உங்கள் எவரேனும் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் ஜவாவுஸ் சஃபீலை ராஜ பட்டையை விட்டு பிறந்தெழுந்துவார்.